வணக்கம். இன்றைய செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன்பாக முதலில் இந்த நேரத்திற்கான தலைப்புச் செய்திகள். நாங்குநேரியில் கடந்த ஆண்டு சாதிய வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்ட மாணவர் சின்னதுரை 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் 469 மதிப்பெண்கள் எடுத்து சாதித்துள்ளார். டெல்லியில் மரத்தூளில் மசாலா பொருட்கள் தயாரித்து விற்பனை செய்த கும்பல் சிக்கியுள்ளது. 2 தொழிற்சாலைகளில் தயாரிக்கப்பட்ட 15 டன் போலியான மசாலா பொருட்களை டெல்லி காவல்துறை கைப்பற்றியுள்ளது. மரத்தூள், மிளகாய் தலைகள், அரிசி உள்ளிட்டவை கலந்து மசாலா பொருட்கள் தயாரித்து விற்ற கும்பலின் பின்னணி என்ன? கர்நாடகாவில் 14 தொகுதிகளுக்கு நாளை வாக்குப்பதிவு நடைபெற இருக்கும் நிலையில் அதற்கான இறுதிக்கட்ட ஏற்பாடுகளை தேர்தல் அலுவலர்கள் தீவிரப்படுத்தியிருக்கிறார்கள். வெப்பாலை எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருப்பதால் அதற்கான நடவடிக்கைகள் பற்றியும் தார்வாட் மாவட்ட ஆட்சியர் அளித்த விளக்கத்துடன் செய்தியாளர் குணசேகரன் தரும் கூடுதல் தகவல்களை இப்போது பார்க்கலாம். சென்னையில் பூங்காவில் விளையாடிய 5 வயது சிறுமியை நாய்கள் கடித்து குதறிய சம்பவத்தில் நாயின் உரிமையாளர் கைது செய்யப்பட்டுள்ளார். இந்தியாவுக்கு இறக்குமதி செய்ய தடை செய்யப்பட்ட ராட்வீலர் நாயை வளர்த்து வந்ததுடன் அதை அலட்சியமாக கையாண்டு வந்த உரிமையாளர் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று குடியிருப்பு வாசிகள் வலியுறுத்தியுள்ளனர். கொடூர நாய்களிடம் சிறுமி சிக்கியது எப்படி? பாலியல் புகாரில் கைது செய்யப்பட்டுள்ள ரேவண்ணா தன் மீதான குற்றச்சாட்டுகளுக்கு எந்தவித ஆதாரமும் இல்லை என விசாரணையில் தெரிவித்திருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. கர்நாடகாவை உலுக்கிய ஆபாச பட விவகாரத்தில் புகாரில் கைது செய்யப்பட்டுள்ள ரேவண்ணா தன் மீதான குற்றச்சாட்டுகளுக்கு எந்தவித ஆதாரமும் இல்லை என விசாரணையில் தெரிவித்திருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. கர்நாடகாவை உலுக்கிய ஆபாச பட விவகாரம் முன்பதிவு செய்யப்படாத சாதாரண பெட்டிகளில் பயணிக்கும் ரயில் பயணிகளுக்காக அறிமுகம் செய்யப்பட்ட 20 ரூபாய்க்கு உணவு வழங்கும் திட்டத்தினை 100 ரயில் நிலையங்களுக்கு IRCTC விரிவுபடுத்தி உள்ளது. நாடு முழுவதும் ரயில்வே நிகழ்வுகளை துல்லியமாகவும் துரிதமாகவும் வழங்கும் விறுவிறு செய்திகள்.